இப்போ நண்டு தொக்கு செய்ய சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. நண்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர் தூள். அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு கடாய் சூடான உடனே அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம். கடுகு போட்ட உடனே கடுகு பொரிஞ்சிச்சு. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். வெங்காயம், தக்காளி சேர்க்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரியும் போது ஸ்டவ்வை குறைச்சி வைக்கணும். ரொம்ப கூட்டி வச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். வெங்காயம் போட்டோன்னே நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அப்போது வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அது தேவையான உப்பு அப்படியே போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு இன்னும் நெக்ஸ்ட்டு தக்காளியை போடுறோம். தக்காளி நல்லா வதங்கி தூள் கூட தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அப்படியே மாவாக மாற்றணும். தக்காளியிலேருந்து நிறைய தண்ணி விடும். அதனால தண்ணியே சேர்க்கக்கூடாது. அதில் இருக்க தண்ணியே போதும். நம்ம தண்ணியே ஊற்ற போகிறக்கூடாது. இது 5 நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக அது மூடி போட்டு வச்சுட்டா அந்த மூடி போட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கணும். தக்காளி அப்படியே குழையும். அப்போ தான் குழஞ்ச உடனே நண்டை ரெடி பண்ணி கழுவி வச்சுருக்கணும். நண்டை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நண்டு நல்லா சுத்தம் பண்ணுறது அது தனியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. நண்டை ஆல்ரெடி ஏற்கனவே நண்டை க்ளீன் பண்ணுறதை போட்டிருக்கேன், எப்படி நண்டை க்ளீன் பண்ணணுன்ட்டு. இது க்ளீன் பண்ணி வச்ச நண்டு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டான்னு பார்த்துட்டு அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். ஒரு தக்காளி கூட தெரியக்கூடாது. நல்லா குழைய அதை கரண்டியை வச்சு நல்லா குத்தி அமுக்கி. இன்னும் தக்காளி வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். தக்காளி தோலே தெரியக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. ஒரு தோல் கூட இல்லாமல் எல்லாம் சுருண்டு போச்சு. சுருண்டு போன உடனே மிளகாத்தூள் போடணும். அது கூட மிளகாத்தூள் வீட்டிலே ஆல்ரெடி எல்லாம் அரைச்சி வச்ச மிளகாத்தூள்னாலும் சரி, குழம்பு மசாலா தூள் எல்லாம் கலந்தது ஆச்சி மிளகாத்தூள்னாலும் சரி ஒரு 2 ஸ்பூன் போட்டுவிடுங்க. பெப்பர் தூள் வேறு போட போகிறதுனால ரொம்ப காரம் போடக்கூடாது. அந்த தக்காளியோடையே சேர்த்து மிளகாத்தூளையும் அந்த மிளகாத்தூள் வாட போகிற மாதிரி கிண்டிடணும். கிண்டிட்டு அந்த நண்டை எடுத்து போடுறோம் உள்ள. நண்டை ஆல்ரெடி கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். காலெல்லாம் உடச்சி இப்போ இந்த மசாலா உப்புலாம் அதுக்குள்ளே பிடிக்கணும். அதனால் நல்லா கிளறி விடணும். அந்த மசாலா கூட உப்பு காரம் எல்லாம் அதுலேயே போய் அது தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சுட்டு அது அந்த தொக்கோடு சேர்த்து பிரட்டி நண்டு வேகிறதுக்கு மூடி வைக்கணும்.
லேசாக பெப்பர் தூளையும் மேலே தூவிக்கணும். பெப்பர் தூளை தூக்கியாச்சு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே அது ட்ரை ஆகிடும். நல்லா சிம்மில் நல்லா அப்படி மூடி வச்சுட்டா அந்த நண்டுலேயும் தண்ணி விடும் உங்களுக்கு. அந்த தண்ணியை தொக்கு இது தண்ணி ஊற்றினா கிரேவி மாதிரி ஆகிடும். தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்காம இப்படியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். திக்காக வேணும்னா சாம்பார் எதுவும் வச்சுட்டு நண்டு தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். லேசாக இப்போ எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் கிரேவி வேணுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கங்க. அப்போ தான் நண்டு வேகும். ஊற்றுற தண்ணி அவ்வளோ சுண்டிடணும். ஒரு தண்ணி நிற்காது, தண்ணி மாதிரி இருக்காது. தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, போதும். அவ்வளோ நிறைய குழம்பு வேணுன்னா இப்போ நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு போதும்னா வச்சுக்கலாம். நல்லா இப்போ உப்பு காரம் எல்லாம் உள்ளே பிடிக்கும். இதோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். அந்த நண்டு வேகிறதுக்காக மூடி வச்சுட்டு குழம்பு ரெடி. அவ்வளோதான். கொதிச்ச உடனே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நண்டு குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து இறக்கும் போது தான் கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்.